சிவ போச்சு. ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாதி அசிஃப் விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே மார்னிங் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock போல் ஏர்லியாகவே நம்ம கிளம்பிட்டோம். இங்கே மார்னிங் வந்து ஜில்லுண்டு வந்து இந்த கிளைமேட்டில் வந்து நம்ம போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. 6 o'clock போல் பெட்ரோல் எல்லாம் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிட்டுருக்கோம். நம்ம வந்து யூஏயில் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து காட்டியிருக்கோம். மால், துபாய் மால், இந்த மாதிரி ஷார்ஜாவில் இருக்கிற ஏரியா, இந்த மாதிரி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஏக்குள்ளேயே நிறைய விளாக் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஏ பக்கத்துலேயே ஒமான் இருக்குது. ஒமானில் வந்து முசந்தம்ங்கிற அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து டூரிஸ்ட்டு ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்க. நல்லா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டே வந்து போட்டிங்லேயே வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுறது. ஸோ வீடியோ முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ட்ராவல் யூஏலேருந்து அங்கே போகிறதுக்கு. பஸ்லேயும் ட்ராவல் பண்ணுவாங்க. பஸ்லேயும் புக் பண்ணி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுவாங்க டூரிஸ்ட்டு. அவங்க தனியாக வந்து கார் இந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்க சொந்த காரு, ஐ மீன் வந்து டாக்ஸிலாம் போகக்கூடாது. சொந்த கார் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கார்லேயே வந்து போக்கிடலாம். இல்லைன்னா வந்து பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து யூஏ பார்ட்ரு வந்து இமிக்ரேஷனுக்குள்ளே எங்கேயாச்சும் வந்து உட்காந்துட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஜூஸ் வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, பிஸ்கட் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து மலையாளி ஃபேமிலி, இவங்க தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்டு வந்து நம்ம கிளம்பிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்பீட் போட் போகுது பார்த்திங்களா. இதில் வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு அங்கேருந்து ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆழம் கம்மியான ஒரு இடத்த கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து ஸ்பீட் போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ்க்கு பண்ணால் பாருங்கள். ஹசீப் பார்த்திங்கன்னா கியூபி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு போட்டிங் வந்து, அதாவது போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகாமல் அவன் வந்து இதுக்கு முன்னாடி நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகாமே வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு உட்காந்துட்டான். கரெக்டான லொக்கேஷன் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஓமான் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய முசந்தங்கிற அந்த ஸ்பேஸ் வந்து அந்த ஏரியா தான். பட் வந்து கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிப்பா அசந்தம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்பேஸு. ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து டீ, அப்புறம் வந்து ஜூஸ் இந்த மாதிரி வந்து எல்லாம் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையான எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கூட வந்து பசிங்கிற அந்த இதே இல்லை. ஏதாவது கேட்கும்போது எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ராவலிங். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மீன் தொழில் தான் வந்து அவங்களுடைய தொழிலே பார்த்திங்கன்னா மீன் தொழில். அதாவது வந்து இங்கே வந்து மீன் பிடிச்சி அவங்க வந்து மஸ்கட்டுக்கும் அப்புறம் வந்து யூஏக்கும் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. நான் வந்து லாஸ்ட்டில் கூட பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. போட்டிங்கில் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. இடையில வந்து அங்கே ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபோன்லேருந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் சாங்ஸ் வந்து நான் கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா சாங்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா வந்து காப்பரேட் இஷ்யூ கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி போயிட்டுருந்தோம். ஸோ வீடியோ பாருங்கள், முடிஞ்ச வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹாதி பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா இந்த எல்லோ கலரில். இதுதான் பனானா போட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஹாதி அப்புறம் வந்து சம்ரா வந்து 2 பேருமே வந்து இந்த பனானா போட்டிங் வந்து வந்தாங்க. போகும்போது வரல. போகும்போது வந்து நாங்கள் ஸ்பீட் போட்டில் போயிட்டு அங்கே ஆழம் கம்மியான இடத்துல விட்டுட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது சம்ராவும் ஹாதியும் அப்புறம் வந்து சம்ரா டாடியும் வந்து பனானா போட்டில் வந்தாங்க. நாங்கள் வந்து நானும் ஹசீப் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துட்டோம். ஸோ நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்லேயே வந்துட்டோம். அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 3 பேர் பார்த்தீங்கன்னா பனானா போட்டில் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து பனானா போட்டில் வந்து நம்ம ஸ்பீட் போட் பின்னாடி ஒரு கயிறு மாதிரி கட்டி அது வந்து நம்ம ஸ்பீட் போட் வரும்போது பின்னாடியே அதை எடுத்துகிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் வந்து வரும்போது அப்படியே மேலே ஏறி சாஞ்சு வரும்போது ஹாதி ஒரே சவுண்டு. பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து இந்த ஸ்பீக்கர் இருந்தனால பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஒரே சவுண்டு, பாட்டு, பிள்ளைங்க டான்ஸு சூப்பராக போச்சு. டைம் போனதே தெரியல. 4 டே ஃபுல்லாகவே அந்த போட்டில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வியூலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சு. மலையெல்லாம் அப்படியே சுற்றி ஃபுல்லாக மலையாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு போய் பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லா கிட்ஸுமே வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ஜாக்கெட்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து போட்டு வந்து சேஞ்ச் ஆகி இப்போ நாங்கள் ஸ்பீட் போட்டில் போக போகிறோம். அங்கே போய்ட்டு ஸ்விம்மிங் பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு டவுசர் ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு ரெடியாக இருக்கிறாங்க 2 பேரும் ஹசீபும் ஹாதியும். ஸோ எல்லோரும் அங்கே இருக்க மலையாளி ஃபேமிலியுமே அவங்க ஸ்விம்மிங் ட்ரெஸ் எல்லாமே போட்டு ரெடியாக தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்டில் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே ஆழம் கம்மியான இடத்துல நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. அது ஸ்பீட் போட்டில் போகும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக போகணும். ரொம்ப ஸ்பீடாக போவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கெட்டு அப்புறம் வந்து ஸ்விம்மிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஸ்பீட் போட் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து ஸ்பீட் போட் வந்து நம்ம போட்டுக்கு பின்னாடியே வந்து கட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்க.
ஸோ இப்போ அதில் உட்காந்துக்கிட்டு தான் எல்லோரும் ஹாய் சொன்னாங்க. ஸோ இப்போ ஸ்பீட் போட்டில் ஏறி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஹாதி சம்பராவும் எவ்வளோ சவுண்டு விட்றாங்கன்னு பாருங்கள் ஸ்பீட் போட்டில். ஸ்பீட் போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, ஸோ ஸ்பேஸ் பத்தாது இல்லையா, அதனால் வந்து ஒரு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பீட் போட்டில் இருந்து வந்து விட்டுட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுற ஸ்பேஸ் பாருங்கள், கால் அளவு கூட இல்லை ஆழம், அவ்வளோ ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ தூரம் போனாலும் ஆழம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஸ்விம்மிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு குரூப்பாக நின்றாங்க ஒரே கலரில் ஜாக்கெட் போட்டுட்டு. ஹசி பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கினோடனே ஜில்லுன்னு இருக்கு போல் தண்ணி. அவங்க வந்து உள்ளே இறங்கினோடனே கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தண்ணியை வந்து எடுத்து மேலே ஊற்றிட்டு சரியான உப்பாக இருந்துச்சு தண்ணி. அள்ளி மேலே ஊற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உள்ளே இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான் அங்கிள் பேபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலை உள்ளே வச்சுக்கணும் அப்படி கிட்டுக்கிட்டு ஆடிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்சம் நேரம் போக அப்படியே வந்து இதாகிட்டா விளையாட ஆரம்பிச்சிட்டா. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது நமக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே ஒன் டே வந்து கடலில் வந்து நம்ம இது பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ராவலிங். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனானா போட்டிங்கில் வந்து ஹாதி ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஹாதி சம்பராவும் பார்த்தீங்கன்னா ஹாதி வந்து ஒரே சவுண்டு, ஏன்னா ஸ்டாப் பண்ணுங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்ட் விட்டு வந்துகிட்டே இருந்தான். ஸ்பீட் போட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து அலை வந்து அப்படி மேலே மேலே போகும்போது போட் வந்து அப்படியே லைட்டாக ஆடும்போது ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஹாதி ஒரே கத்திட்டே இருந்தான், எனக்கு ஸ்டாப் பண்ணுங்க நான் இறங்க போகிறேன் அப்படின்னு. பட் ஆனால் வந்து ஒரு வழியாக வந்துட்டான். சின்ன பேருக்குனால போட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீடு போட்டு பனானா போட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தண்ணியில் கடந்து ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய போட்டில் கூப்பிட்டு வந்துட்டு எல்லோரும் குளிச்சாச்சு. பெரிய போட்டில் வந்துட்டு அங்கே எல்லா வசதியும் இருந்துச்சு, பாத்ரூம் அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கான இடம் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்கள்லாம் குளிச்சதுக்கப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுட் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஃபட்டு. ஸோ பிள்ளைங்களுக்கு தனியாக வந்து ரைஸ் வந்து ஸ்பைசி கம்மியான சாதம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸோ வீடியோவில் எல்லாமே காட்டியிருக்கோம் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு சாப்பிட. பசங்களுக்கு சாப்பாடு தீட்டிட்டு அப்புறம் நம்மளும் சாப்பிட உட்காந்தாச்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தூண்டில் கொடுத்து ஃபிஷ் எல்லாமே பிடிக்க வச்சாங்க. ஸோ மலையாளி ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபிஷ்ஷு கிட்ட பிடிச்சிட்டு போனாங்க. நாங்கள் ஆனால் ஃபிஷ் பிடிக்கல. எங்களுக்கு வந்து ஃபிஷ் வந்து பிடிக்க தெரியலை. ஸோ அதனால் பிடிக்கல, வரல. பார்த்திங்கன்னா இவங்க 4 ஃபிஷ் பிடிச்சிட்டு போனாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பிள்ளைங்கள்லாம் விளாண்டதுக்கப்புறம் பாருங்கள் 3 ஃபிஷ் கிடக்கா. லாஸ்ட்டாக ஒரு ஃபிஷ் பிடிச்சாங்க. 4 ஃபிஷ் கொண்டு போனாங்க. ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து பிடிச்சி போடும்போது அப்படியே உயிர் இருந்துச்சு. அதுக்கு பாருங்கள் அப்படியே துடிக்கும்போது நம்ம க்யூட் பேபி பாருங்கள் அது ஊற்று பார்த்துட்ருக்கான். அது துடிச்சு அப்படியே மேலே ஜம்ப் பண்ணுது. அப்போ வந்து தண்ணியெல்லாம் தெரிக்குது இல்லையா. ஸோ பார்த்து அவன் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்லோரும் மீன் பிடிச்சிட்டு அப்புறம் டயர்ட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லோரும் போட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இப்போ வீட்டுக்கு போகும்போது நம்ம ரிட்டன் போகும்போது எடுத்த கிளிப் தான் இது. ஸோ ஈவினிங் டைமில். ஸோ எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வியூ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போட்டை சுற்றி வெறும் ஏதோ கழுவாக ஏதோ சுற்றிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி அப்படியே போட்டுட்ருந்தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். மீன் பேர் கூட தெரியாது. ஒரு சில மீன் பேர் கூட அவ்வளோ பெருசாக இருக்குது மீனெல்லாம். பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா பிடிச்சி போட்டுட்ருந்தாங்க. இந்த மீனை தான் கொண்டுட்டு போயிட்டு யுஏஇ அப்புறம் வந்து இதுக்கு மஸ்கட்டுக்கு இந்த மாதிரி வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு. போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அதாவது வந்து யுஏலேருந்து கிராஸ் பண்ணி வந்தால் தெரியுமா, பார்டர் கிராஸ் பண்ணி வரும்போது செக்கிங் பண்ணாங்க தெரியுமா. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு தனியாக காருக்கு தனியாக இருந்துச்சு. இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு காருக்கு எல்லாத்துக்கும் ஒரே லைனாக வச்சுட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரியான லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நேரம் இதான் நம்ம ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் போயிட்டு டீ குடிச்சிட்டு கடையில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போகும்போது எவ்வளோ பாட்டெலாம் படிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக போனாங்க. வரும்போது பாருங்கள் எவ்வளோ டயர்டாக வராங்க. எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஸோ காரில் அப்படியே வந்தாச்சு வீட்டுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.